டேய் எவன்டா அது? ஹெல்மெட்டை கழட்டுறா. ஏன் கழட்டினாதான் அடி வாங்குவீங்களோ? எங்களே அடிச்சிடாடா நீ. அப்போ அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? டேய் அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன். ஆமா டேய், இதுல எவன்டா லட்டு சாப்பிடலாமான்னு கேட்டது? துளசி நீதானே? இருடா உனக்கு நான் பூந்தியே தரேன். ஏய் டேய் புடிங்கடா. ஏய் புடுடா விடாத. நல்ல அடி. துளசி ஒரு நிமிஷம். நீ தானடா 2 லட்டு திங்கலான்னு சொன்னவன். என்னடா நீ எல்லாம் என்னடா ரவுடி? தலையில ஹெல்மெட் போட்டிருக்கேன், இவ்வளோ பெரிய உடம்பு இருக்கு, தலையில அடிச்சா எப்படா வலிக்கும்? கட்டைய கூட பிடிக்க தெரியாம நீ எல்லாம் ரவுடி. நல்ல அடி. கேட்டா நீங்கெல்லாம் ஒரு ரவுடி. சார் என்ன விட்டுருங்க சார். சார் மன்னிச்சிருங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். பாரு சார் வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். நல்லா கேட்டுக்கோ ப்ளீஸ் சார். சார் விட்டுருங்க சார். வேணாம் சார். இனிமேல் எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சேன்னு வை. சார் வேண்டாம் சார். வேண்டாம். உட்காருங்கப்பா. கவிதா வரேன். அந்த காஃபி எடுத்துட்டு வா. வா குடு 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 என்கிட்ட குடு. குடு 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 நான் குடுக்கறேன் என் அப்பாவுக்கு. அப்பா அப்பா சாரிப்பா. நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்பிட்டேனா, அதனாலதான் என்னால அதை தாங்கிக்க முடியலப்பா. கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. நீங்க குடிங்க. என்ன திடீர்னு நல்ல மாதிரி வேஷம் போடுறான்? அப்பா கொடுங்கப்பா. கவிதா இந்த பாரு, இதை கொண்டு போய் உள்ள வை போ. அப்பா இந்த ஆட்டோ ஓட்டுற வேலை உங்களுக்கு கஷ்டமா இல்லையாப்பா?
கஷ்டம் இல்லாத வேலைன்னு ஒன்று இருக்காப்பா. பணம் தேவை, அதுக்கு ஓடுறோம், அவ்வளவுதான். ஏன்பா இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் பணம்லாம் கொடுப்பாங்கல்ல? அதான பார்த்தேன். சோழியம் குடுமி சும்மா வாடும். இந்த கேட்டான்ல. இல்லப்பா, இந்த ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் கேட்டேன்ப்பா. வந்த உன்னை கொடுத்துட்றேன்ப்பா. சரி சரி சரி. என்னடா பணத்துக்காக உடனே நல்லவ மாதிரி நடிக்கிறியா? இப்படி அக்கறையா பேசுறியா? சேச்சா மா, அப்படிலாம் இல்லம்மா. என்னம்மா நீங்க? என்னதான் இருந்தாலும் அவரு என்னோட அப்பா தானே. அவரை நான் தானே பாத்துக்கணும். நாளை பின்ன அப்பா யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். அப்படியெல்லாம் அவர் யார்கிட்டயும் ஏமாந்துட மாட்டாரு. உன்னோட அக்கறை உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷம்.